अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। वाशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वाशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிற அடிப்படையில் கடந்த சில வாரங்களாக நியாய தீர்ப்பு நாள் என்கிற தலைப்பில் மறுமை நாளினுடைய நம்பிக்கை தொடர்பாகவும் அந்த நாள் நடைபெறுவதற்கு முன்பு நடைபெறக்கூடிய அடையாளங்கள் தொடர்பாகவும் அந்த நாள் ஏற்பட்ட பிறகு விசாரணை வரை ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகள் செய்திகளை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் இறுதியாக நாம் பார்த்த தகவல், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்து, ஆதமே உங்களுடைய சந்ததிகளான இந்த மனித குலத்திடம் இருந்து நரகவாசிகளை பிரித்தெடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆதம் நபி கேட்பார்களாம், இறைவா எந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பிரிக்க வேண்டும்? இவ்வளவு சொர்க்கவாசி இத்தனை நரகவாசி என்று எப்படி நான் கணக்கெடுப்பது? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு 1000 பேரில் ஒருவர் சொர்க்கத்திற்குரியவர், மீதம் இருக்கிற 999 பெயர் நரகத்திற்குரியவர் என்று இறைவன் சொல்லுவான். அந்த நேரத்தினுடைய பயங்கரம் சிறு பிள்ளையினுடைய தலை கூட நரைமுடியால் மின்னுகிற அளவிற்கு கடுமையான பயம் நிலவுகிற நேரம் அது. நபி அவர்கள் இதை சொன்னவுடன் சஹாபாக்கள், எங்கள்ல யாருதான் சொர்க்கம் நுழைய முடியும்? 1000ல் ஒருத்தர சஹாபாக்களுக்கு இந்த கேள்வி வருது, நம்ம சொர்க்கம் போவோமா அப்படின்னு. அப்ப அல்லாஹ் இதே விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் மறுமையினால பிரிச்சா நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம், நம்ம சொர்க்கம் நமக்கு கிடையாது அப்படின்னு சஹாபாக்களை பயந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நற்செய்தியாக சொல்லுகிறார்கள், என்ன அடிப்படை என்றால், நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைய போவதில் 3ல் 1 பகுதியினர், 1 தொகையினர் நீங்கள் தான் அப்படின்ற சொல்றாங்க. சஹாபாக்கள் உடனே அதுக்கு தக்பீர் முழங்குறாங்க. இல்ல 3ல் பாதி நீங்கள் தான், முழு ஒட்டுமொத்த ஆதம் நபி காலத்தில் ஆரம்பித்து நூஹ் நபி, லூத் நபி, இப்ராஹிம் நபி, சுலைமான் நபி, அய்யூப் நபின்னு எத்தனையோ இறை தூதர்கள் தங்கள் சமுதாயத்தை வழி நடத்தி இருக்கிறாங்க. அவர்களுடைய சமுதாய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டினால் அவங்க சொர்க்கத்துல பாதி தான் இருப்பாங்க, மீதம் இருக்கிற பாதி நம்ம சமுதாயம் தான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதற்கும் சஹாபாக்கள் தக்பீர் முழங்குறாங்க. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், 3ல் 2 பகுதியினர் நாம தான் சொர்க்கத்துல, 3ல் 2 பகுதியினர் நாமத்தான் இருப்போம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னவுடன் சஹாபாக்கள் தக்பீர் முழங்குறாங்க. அப்ப அந்த நேரத்தில் எப்படி நாம சொர்க்கத்தில் அதிகம் வருகிறோம்? அல்லாஹ் 1000ல் ஒருத்தர் தான் சொர்க்கவாசி எனும் பொழுது நாம எல்லா மக்களும் எப்படி ஃபில்டர் ஆவாங்களோ நம்மளும் அப்படிதான் ஃபில்டர் ஆகணும். அப்ப நம்ம மட்டும் எப்படி சொர்க்கத்தில் அதிகமான மக்களாக மாறிவிடுகிறோம் என்பதற்கு நபி அவர்கள் ஒரு காரணம் சொல்கிறார்கள். யாஜூஜ் மாஜூஜ் என்பவர்கள் இந்த சமுதாயத்தில் இதற்கு பிறகு இப்ப தோற்றம் பெற இருக்கிறாங்க. முன்னாடி வந்தவங்க அவங்க வந்து அழிய போறது இந்த சமுதாயத்தில். அவர்களுடைய எண்ணிக்கை தாறுமாறாக இருக்கும், எண்ணிக்கை படுபயங்கரமான எண்ணிக்கையாக இருக்கும். எனவே அந்த 999 நரகவாசிகள் போற இடத்துல, அதை நிரப்புற இடத்துல யார் இருப்பா? யாஜூஜ் மாஜூஜ் என்பவர்கள் இருப்பார்கள். எனவே நாம சொர்க்கம் போயிடலாம் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி இறைவன் புறத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இந்த அழைப்பு வந்த பிறகு இப்ப விசாரணையினுடைய சூழல் ஆரம்பிக்கிறது. விசாரணை அல்லாஹ் விதவிதமான முறைகளில் அமைத்திருக்கிறான். அந்த விசாரணையில் மீசான் என்கிற தராசின் மூலமாக விசாரணை இருக்கிறது. நம்ம அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல அதை பற்றி ஒரு விலாவரியான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். மீசான் என்கிற தராசை தாண்டி அந்த மறுமையில் அல் கௌசர் என்கிற ஒரு நீர் தடாகத்தை அமைத்திருக்கிறான். அது ஒரு விசாரணை போன்றதுதான். அது அங்க அல்லாஹ் கேட்க போறதெல்லாம் கிடையாது, கேள்வியெல்லாம் அங்க கிடையாது. என்றாலும் அது ஒரு விசாரணையை போன்ற ஒரு காரியம்.
திருமறை குர்ஆனில் சூரா கௌசர் என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். இன்னா அஅதைனா கல் கௌசர், நபியே கௌசரை உங்களுக்கு நாம் வழங்குகிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்கள் இறைவனை நீங்கள் தொழுது அவனுக்காக அறுத்து பலியிடுங்கள். இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர், உங்களுடைய எதிரிதான் சந்ததியற்றவன் என்ற இந்த அத்தியாயத்தை நபி அவர்கள் ஒரு முறை தூங்கி கொண்டிருக்கிறாங்க மதீனா நகரத்துல. மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூல்லா ஒரு முறை தூங்கி கொண்டிருக்கும் போது சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூல்லா திடீர்னு சிரித்து கொண்டே எந்திக்கிறாங்க. அப்ப ரசூல்லா கிட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்கள் சிரிப்பதற்கு என்ன காரணம்? அப்ப ரசூல்லா இந்த சூராவை ஓதி காட்டி, இப்பதான் அல்லாஹ் எனக்கு இந்த சூராவை அருளினான், அந்த அல் கௌசர், அல்லாஹ்வை வழிபட வேண்டும், அவர்களுடைய எதிரிகள் தான் சந்ததியற்றவன், ரசூல்லா சந்ததியற்றவர் இல்ல. இந்த தகவல்லாம் கேட்ட உடனே நபி அவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியானது என்பதை ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம். இந்த அல் கௌசர் என்பது அது ஒரு வகை விசாரணையினுடைய ஒரு அடித்தளம். அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னிடத்தில் தான் மனிதர்கள்ட்ட கேள்வி கேட்பான், அது விசாரணையாக அமையும். அப்படியான விசாரணையில் அந்த அல் கௌசர் நீர் தடாக விசாரணை எப்படி இருக்கும் என்றால், சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்படுகிற நதிகளில் இது ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், 4 நதிகள் அது சொர்க்க நதி, 2 நதி இம்மையில இருக்கு, துனியால இருக்குது, 2 நதி நம்ம ஆகிரத்துல பார்ப்போம். அந்த 4 நதியும் சொர்க்க நதிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்ன நதி என்றால், ஒன்று நைல் நதி, அதே போன்று யூப்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு நதி. இந்த 2 நதியும் இம்மையில் இருக்கிற நதிகள். 2 நதிகளில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒன்று ஹவுலுல் கௌசர் என்கிற நதியும் இன்னொன்று சல் சபீல் என்று அழைக்கப்படுகிற நதி என்றார்கள். இந்த ஹவுலுல் கௌசர், ஹவுலுனா பொதுவாக நீர் தடாகத்துக்கு சொல்லுவாங்க. இதை ஏன் நதி என்று அழைக்கப்படுதுன்னா அதனுடைய பிரம்மாண்டம் பெருசு, பல மைல் தொலைதூரத்திற்கு அது விரிந்து இருக்கும். பள்ளிவாசல்கள்ல நீங்க ஹவுல் பார்த்திருப்பீங்க ஒளி செய்வதற்கு, அது ஒரு 10 அடி 20 அடி 30 அடி இது மாதிரியான தூரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அதைத்தான் ஹவுலுன்னு சொல்ல முடியும். அதை தாண்டி ஒரு பிரம்மாண்ட தோற்றம் வந்துட்டுனா பேருக்கு அது ஹவுலுன்னு சொன்னா கூட அது ஹவுலா பார்க்கப்படாது, அது நதி மாதிரியான ஒரு காரியம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஹவுலை கொடுப்பான். இப்ராஹிம் நபிக்கு ஒரு ஹவுல் உண்டு, மூசா நபிக்கு ஒரு ஹவுல் உண்டு, எல்லா நபிக்கும் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுகிற நீர் தடாகத்திற்கு பெயர் தான் கௌசர் என்கிற நீர் தடாகத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். நாளை மறுமை நாளில் மக்கள் எல்லாம் அந்த மஹ்ஷர் பெருவழியில் வந்தவுடன் கடுமையான அந்த உஷ்ணம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு நபியும் தன் சமுதாய மக்களை அடையாளம் கண்டு அவர்களை அந்த தண்ணீரில் குடிக்க வைப்பார்கள். இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, இப்ராஹிம் நபிக்கு அவங்க சமுதாயம் யாருன்னு தெரியும், அந்த சமுதாய மக்களுக்கு இப்ராஹிம் நபியே தெரியும். மூசா நபி, ஹாரூன் நபி, சுலைமான் நபி, அய்யூப் நபி, எந்த நபி எடுத்தாலும் இதுதான் நபின்னு அந்த மக்களுக்கு தெரியும். இது நம்ம சமுதாயம் பா அப்படின்னு யாருக்கு தெரியும்? நபிக்கு தெரியும். ஆனா நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய கதை வித்தியாசமானது. ஏன்னா ரசூலுல்லா வாழும் பொழுது பார்த்த நபித்தோழர்களை மட்டும்தான் நபிக்கு தெரியும். இது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹும், இன்ன தோழர்கள் இன்ன தோழியர்கள் இவங்களாம் நம்ம கூட வாழ்ந்த மக்கள் அப்படின்னு அவங்கள தெரியும். அவங்களுக்கு அடுத்தடுத்து வந்த தலைமுறையே தெரியாது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஹசன் ஹுசேனுக்கு பிறந்த பிள்ளைங்களை கூட ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. ஹசன் ஹுசேன் ரசூலுல்லாஹ் பேர பிள்ளைங்கள்ல, அந்த பேர பிள்ளைங்களுக்கு பிறந்த பிள்ளைய கூட ரசூலுல்லாஹ்க்கு அடையாளம் தெரியாது. ஏன்னா அவங்க பார்க்கல. அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப நம்மளை யாரையுமே ரசூலுல்லாஹ் பார்த்தது கிடையாது. சஹாபாக்களுக்கு கேள்வி வருது. என்ன கேள்வி கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை எங்களை எப்படி நீங்க அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? மறுமை நாள்ல அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில இது உங்க சமுதாயம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒளு செய்கிற உறுப்பை அல்லாஹ் நம் சமுதாயத்துக்கு பிரகாசமாக ஆக்கி தருவான். ஒழுங்குற அந்த அமைப்பு இந்த சமுதாயத்துக்கு வந்தது, ஒரு பேரருள். நாம ஒளு செய்கிறோம். எந்த ஒரு ஈமான் கொண்டவராக இருந்தாலும் கட்டாயம் தன் வாழ்நாள ஒளு செய்வார். ஏன்னா அவர் தொழுதாகணும், ஒளு செய்த வேண்டும். ஒளி செய்ய முடியாத இடத்துல உள்ளவராக இருந்தா என்ன செய்வாரு? அல்லது அவர் தொலைவே இல்லை, அவர் மௌத்தாயிட்டாருன்னா அவருடைய நிலைமை என்ன அப்படின்னா அது அல்லாஹ் அறிந்தவன். பெரும்பான்மையாக இங்க எல்லாரும் ஒளி செய்யக்கூடிய நபர்கள் தான். அப்ப ஒளி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை மறுமை நாள்ல அல்லாஹ் பிரகாசமாக ஆக்கி தருவான். முகம், 2 கை 2 கால், இது பிரதான உறுப்பு. முகத்துக்குள்ளதான் மூக்கு, வாய் கொப்பளிப்பது, தலையை மசகு செய்வதெல்லாம் அதுக்குள்ள அடங்கிடும். அப்ப முகம், 2 கை 2 கால் மறுமை நாள்ல பிரகாசமா இருக்கும். ரசூலுல்லாஹ் அதை வச்சு என்ன அடையாளம் கண்டு கொள்வார்கள்? இது நம்ம சமுதாயம், நம்மளை யாருன்னு தெரியாது, நமக்கு நபி யாருன்னு தெரியாது. முகமது நபியை மறுமை நாள்ல பார்த்த உடனே இதான் முகமது நபிக்கு தெரியாது, நமக்கு இப்ராஹிம் நபியை தெரியாது, மூசா நபி யாரையுமே நம்ம பார்த்தது இல்லையே. ஆனா ரசூலுல்லாஹ் நம்மளை அடையாளம் கண்டு கொள்வார்கள். நான் தான் உங்களுடைய தூதர், நான் உங்களுடைய உடல் உறுப்புகளை கொண்டு அறிந்து கொண்டேன் என்று சொல்லி நபி அவர்கள் நம்மை அழைத்து அல் கௌசர் நீர் தடாகத்தில் இருந்து நமக்கு தண்ணீரை தருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அதை பற்றி ஏராளமான வர்ணிப்பு மிக்க வார்த்தைகளை நபி அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதனுடைய சுவை, அதனுடைய நிறம், அதனுடைய நறுமணம், அதை சுற்றி பாத்திரங்கள் கிடக்கும். அந்த நீர் தடாகத்தை சுற்றி தங்கத்தாலும் வெள்ளியிலால் ஆன பாத்திரங்கள். இஸ்லாத்தில் இங்க துனியால அல்லாத ஹராமாக்கிட்டான். தங்க பாத்திரம் கூடாது, நமக்கு ஹராம். வெள்ளி பாத்திரம் கூடாது. தங்க அணிகளானா கூட பெண்ணுக்கு தான் அனுமதி, ஆண்களுக்கு கூட அது அனுமதி இல்லை. அது அணிகளானா இருக்கலாம். மோதிரமா, செயினா, பிரேஸ்லெட்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிளேட்டா, ஸ்பூனா, டம்ளரா மாறிச்சுன்னா மறுமை நாள் நம்ம நரகவாசியா மாறிடுவோம். ரசூலை எச்சரிக்கை செய்யறாங்க. அப்ப மறுமை நாள்ல நம்ம இன்னும் சொர்க்கத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பாகவே தங்கத்தால் ஆன, வெள்ளியிலால் ஆன அதனுடைய எண்ணிக்கை நபி அவர்கள் சொல்கிறார்கள் நட்சத்திரம் எண்ணிக்கை அளவிற்கு பிரம்மாண்டமாக அந்த நீர்த்தடாக முழுக்க கிடக்கும். அப்ப அதை கொண்டு மக்கள் அதிலிருந்து எடுத்து அந்த நீரை பருகுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் சில தோழர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் சில பேர் வருவாங்க. அப்படி வரும்போது நபி அவர்கள் அழைப்பார்கள். தன் தோழர்கள்ல அவங்களுக்கு தெரியுமா இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்ங்கிறவங்க வெவ்வேறு தேசங்கள்ல இருந்தாங்க. யமன் தேசத்திலிருந்து வந்தவர் தான் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அபிசீனியால இருந்து பல மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கால உள்ளவங்க உண்டு, மதீனால உள்ளவங்க உண்டு, சிரியால உள்ளவங்க உண்டு, பஹ்ரைன்ல இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல உண்டு. இப்ப வேற வேற பகுதியில இருந்தெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இஸ்லாம் பரவி பல மக்களும் வந்து நபியை ஏற்றுக்கொண்டார்கள். நபி பார்த்திருக்கிறாங்க. பார்த்த மக்கள் மறக்க போறது இல்லையே, இது நம்ம பார்த்த ஆளாச்சே, நம்ம களிமா சொல்லி கொடுத்த ஆளாச்சே, இவர் இஸ்லாத்துக்கு வந்தவராச்சே அப்படின்னு நபிக்கு நல்லா தெரியுமா இல்லையா? அப்படியான தோழர்களில் ஒரு சிலர் ரசூலுல்லாஹ் கிட்ட வரும்பொழுது வானவர்கள் தடுத்துருவாங்க. இது எல்லா தோழருக்கும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெருங்கொண்ட தோழர்களுக்கு சொர்க்கத்திற்கான நன்மாராயத்தை சொல்லி இருக்கிறாங்க. சில சொற்பமான தோழர்கள் அவர்களை நபி அழைக்கும் போது அவர்களை வானவர்கள் தடுத்து விடுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பெரிய ஆச்சரியமா போயிடும். நம்ம தோழர்கள்ல எல்லா மக்கள், எனக்கு என்ன தெரியாத ஆட்கள், எனக்கு தெரியாத ஆட்கள் வந்து தண்ணி குடிக்கிறாங்க, நம்மளாம் குடிக்கமா இல்லையா? அப்ப என்ன தெரியாதவங்க வந்து குடிக்கும் போது என்ன தெரிஞ்சவங்க என் கூட இருந்து என் கண் கூட இஸ்லாத்தை கடைபிடித்தவர்கள், இவர்கள் ஏன் இந்த தண்ணி குடிக்க முடியாது? அல்லாஹ் கிட்ட முறையிடுவாங்க. இறைவா, இவர்களும் அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் அதற்கு பதிலளிப்பான். சஹீஹ் புகாரி, முஸ்லிம்ல இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். இறைவன் அதற்கு என்ன பதிலளிக்கிறான் அப்படின்னா, இவர்கள் உங்களுக்கு பிறகு, உங்களுடைய மௌத்துக்கு பிறகு மதம் மாறி தங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நடந்த காரியம் யாருக்கு தெரியல? ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. ரசூலுல்லாஹ்க்கு மறைவான ஞானம் உண்டு என்று பேசக்கூடிய சுன்னத்துல் ஜமாத் ஆலிம் பெருமக்கள் இருக்கிறாங்க. இப்போ நபிக்கு என்ன தெரியும்? எல்லா காரியம் தெரியும், மறைவான ஞானம் தெரியும், அல்லாஹ்வுடைய அறிவு நபி அறிவு ஒண்ணு அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அப்பட்டமான இணை வைப்பு வார்த்தையை சொல்லி மக்களை வழிகெடுப்பவர்கள் உண்டு. ரொம்பலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு அப்புறம் மதமாறின ஆட்களை நபிக்கு கியாமத் நாள் வந்ததுக்கு அப்புறம் கூட தெரியல. அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இவங்களுக்கு போய் தண்ணி கொடுக்க சொல்றீங்களே, இவன் என்ன அட்டூழியம் பண்ணி இருக்கிறான் தெரியுமா? உங்க கூட இருக்கும்போது மார்க்கத்தில் இருந்தான், நீங்க எப்ப மௌத்தானீங்களோ மார்க்கத்தை விட்டு போயிட்டான். சக்காத்து கொடுக்க மாட்டேன், நான் இந்த மார்க்கத்தில் இருக்க மாட்டேன். நபி இருந்தாங்க, பயந்துகிட்டு இருந்தோம். நபி இருந்தாங்க, இந்த மார்க்கத்தில் இருந்தோம், நாங்க இனிமேல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கத்தை விட்டு ஓடி விட்டார்கள். எனவே இவர்களுக்கு என்ன கிடையாது? கௌசர் நீர் தடாகத்தில் தண்ணீர் இல்ல. ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு அப்புறம் நடந்த காரியமே யாருக்கு தெரியல? நபிக்கு தெரியல. இப்ப நடக்கிறது நபிக்கு தெரியும். அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இணை வைப்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதுக்கு பதில் கொடுப்பாங்களாம் அல்லாஹ் கிட்ட. யா அல்லாஹ், இவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா இவர்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. மார்க்கத்தை கடைபிடிக்கும் போது மட்டும் தான் நம்ம சிபாரிசு செய்யலாம். மார்க்கத்தை கடைபிடிக்கலன்னா நான் எதுக்கு இவனுக்கு சிபாரிசு செய்யணும்? ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லும் போது சொல்கிறார்கள், ஈசா நபி அவர்கள் சமுதாயத்திற்கு எதிராக என்ன வார்த்தையை சொல்லுவாங்களோ அதே வார்த்தையை நான் சொல்லுவேங்கிறாங்க. சூரா மாயிதாவுல ஈசா நபி இடத்தில் நடைபெற மறுமை விசாரணை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஈசா நபி அல்லாஹ் பிடித்து கேட்கிறான், ஈசாவை நீங்களும் உங்க உம்மாவும் தான் அகிலத்தாருக்கு கடவுள், மக்களுக்கான கடவுள் என்று நீங்கள் பிரச்சாரம் செய்தீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறோம். எல்லாம் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேனா? அது தகுதி நமக்கு கிடையாது. நான் எப்படி கடவுளாக முடியும்? என் தாய் எப்படி கடவுளாக முடியும்? எனக்கு தகுதி இல்லாத வார்த்தை நான் சொல்லுவது கிடையாது, நான் சொல்லல. அப்போ உங்களை வணங்கி கொண்டு ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு காட்டும் போது ஈசா நபி அதற்கு பதிலளிப்பார்களாம், யா அல்லாஹ், அவர்கள் உன் அடியார்கள். உன் அடியார்கள் என்பதனால் நீ யாரனாலும் தண்டிக்கலாம், யாரும் உன்னை கேட்க முடியாது. நீ விரும்பினா அவர்களை மன்னிக்கலாம், நீ மன்னிக்க கூடியவன். ஆனா இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நீ எதை எங்களுக்கு கற்றுத்தந்தாயோ அதைத்தான் நான் மக்களுக்கு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் என் உள்ளத்தில் இருப்பதை நீ அறிவாய், உன் உள்ளத்தில் இருக்கிறதை எங்களால் அறிய முடியாது அல்லாஹ் என்று ஈசா நபி சொல்லி தன்னோடு வாழ்ந்த மக்களுக்கு எதிராக எப்படி ஈசா நபி பேசுவார்களோ அப்படி என் தோழர்களுக்கு எதிராக நான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனவே மார்க்கத்தை கடைபிடிக்கலன்னா மறுமையினால ஒரு பயன் கிடையாது. ரசூலுல்லாஹ் எத்தனை லட்சம் கோடி தடவை நீங்க ஸலவாத்தை சொன்னாலும் சரி, சஹாபிய கை கழுவி விட்டாங்களா ரசூலுல்லாஹ்?
நபி கூட வாழ்ந்தவங்க, நபியோடு இஸ்லாத்தில் இருந்தவங்க, நபியை பார்த்தவங்க யாரு? அப்படித்தானே சஹாபிக்கான அடையாளம் அதுதானே. சஹாபி நம்ம யாரை சொல்லுவோம்? நபியை பார்த்து இஸ்லாத்தில் இருந்து மௌத்தானவர்கள் சஹாபி. நம்ம பார்வைக்கு அவங்க தான் சஹாபி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரால் சஹாபியை காப்பாற்ற முடியல. இது எல்லா சஹாபியும் இல்லை. ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்கன்னா அதுல ஒரு 1000 பேர் இப்படி தப்பு பண்ணியிருப்பாங்க, ஒரு 10,000 பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் இப்படி தப்பு பண்ணல. அந்த சொற்பமான மக்களை கூட நபியவர்களால் காப்பாற்ற முடியாதுன்னா யாரையுமே ரசூலுல்லாஹ்வால் என்ன செய்ய முடியாது, மறுமை நாளில் காப்பாற்ற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு விசாரணைக்கான ஒரு அங்கம் தான். அல் கௌசர் நீர் தடாகத்தை தண்ணி கிடைக்குதுன்னா நம்ம சொர்க்கத்துக்கு ஓரளவுக்கு எலிஜிபிள் ஆயிட்டோம், தகுதி பெற்று விட்டோம் என்று அர்த்தம். தண்ணி கிடைக்கல அப்படின்னா நம்ம சொர்க்கம் போக முடியாது, அதுல ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது, நரகம் போற இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் அந்த மறுமை பெருவழியிலே அல்லாஹ் புரிய வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதுபோன்று நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் அடியார்கள்ட்ட கேட்கிற பிரதானமான கேள்விகள முதன்மை கேள்வி குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். 28வது அத்தியாயம் சூரா கஸஸ் 65வது வசனம். وَيَوْمَ يُنَادِيهِمْ فَيَقُولُ مَاذَا أَجَبْتُمْ الْمُرْسَلِينَ. மக்களை அந்த நாளில் அல்லாஹ் எழுப்பி அல்லாஹ் முதல்ல கேட்கிற கேள்வி என்னன்னா, நபிமார்களுக்கு நீங்கள் என்ன பதிலளித்தீர்கள்? அதான் முதல் கேள்வி. நம்ம வேற வேற தகவல்கள் பார்த்தோம். தொழுகையை பற்றி அல்லாஹ் கேட்பான். வழிபாட்டில் கேட்கிற முதல் கேள்விதான் அது. அல்லாஹ் அடியார்கள் மொத்த மனித குலத்திட்ட பொதுவாக கேட்கிற முதன்மையான கேள்வி இதுதான். நான் நபின்னு ஒரு நபரை அனுப்பினேன். நீங்க ஒவ்வொருத்தரும் நபியை பார்த்திருப்பீங்க, பார்த்தவங்க உண்டு, அல்லது நபியினுடைய தகவலை கேட்டவர்கள் உண்டு. நபியை பத்தி தெரியாத ஆள்லாம் இருக்க முடியாது. அப்படி நபியை பற்றி நீங்கள் தெரிந்து நபியை பார்த்தோ கேட்டோ நபியின் தகவல்களை பெற்றோ அந்த தகவல்கள் உங்களிடத்தில் வரும்போது என்ன பதிலளித்தீர்கள்? ஏற்றுக்கொண்டோம் என்று பதிலளித்தீர்களா, நிராகரித்தோம் என்று பதிலளித்தீர்களா? இது அல்லாஹ்வுடைய மறுமை நாள் விசாரணையில் பிரதான கேள்விகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று மறுமை நாள்ல அல்லாஹ் எப்படியெல்லாம் மனிதர்களை விசாரிக்கிறான் பாருங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் அழைப்பானாம். சஹீஹ் முஸ்லிமினுடைய 5115வது நபிமொழி. இந்த நபிமொழியை அறிவிப்பவர் ஜுந்துப் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் என்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் அடியார்களை கூப்பிடும் போது ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாராரை அழைப்பான். என் மீது சத்தியம் செய்து, யார் மீது? அல்லாஹ் மீது சத்தியம் செய்து இன்ன அடியானை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னவன் எங்கே? அல்லாஹ் கூப்பிடுவான். மறுமை நாள் இப்படியான சில பெயர்களை குறிப்பிட்டு அழைக்கிற வழக்கம் அல்லாஹ் கிட்ட உண்டு. அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, என் மேல சத்தியம் பண்ணி ஒருத்தன் சொன்னான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், இன்னொருத்தன் சொல்லியிருக்கிறான். அப்படி என் மீது சத்தியம் செய்து சொன்னவன் எங்கே என்று இறைவன் அழைப்பான். இது என்ன சம்பவம் அப்படின்னா, இது வேற ஒரு செய்தியில கொஞ்சம் விலாவரியாக வருகிறது. பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் 2 மனிதர்கள், 2 பேரும் முஸ்லிம்கள், 2 பேர் யாரு? இஸ்லாமியர்கள், மார்க்கத்தை கடைபிடித்த மக்கள். ஒருத்தர் கடைபிடிக்கிறாரு, ஒருத்தர் இஸ்லாம் பெயர் அளவுல இருக்கிறார், மார்க்கத்தை ஏத்துக்கிட்டார தவிர வாழ்க்கையில இல்ல, ஒரு வழிபாட்டுல பார்க்க முடியாது, ஹலால் ஹராம்ல பார்க்க முடியாது. அவர்கிட்ட அப்படி ஒரு இஸ்லாத்தை கடைபிடிப்பவராக அவர் இருக்கிறார். இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறவர் என்ன பண்றாரு, கடைபிடிக்காத தன் சகோதரர், அவர் இஸ்லாமியர் தானே, அதை தாவா பண்றாரு. ஒரு உதாரணத்துக்கு, வட்டி வாங்காத, மது வருந்தாத, விபச்சாரம் பண்ணாத, சூதாடாத, தொழு, நோன்பு வை, மனைவியை கவனிச்சுக்க, தாய் தந்தையை கவனிச்சுக்க, இது மாதிரியான நல்ல உபதேசங்களை, பல போதனைகளை தொடர்ச்சி அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம ஒரு இஸ்லாமியரை பார்க்கிறோம், நம்மை விட அவர்கிட்ட பலகீனம் அதிகமா இருக்குன்னு நாம அவர்கிட்ட என்ன செய்யலாம், தாராளமா பிரச்சாரங்களை செய்யலாம். யாரை பார்த்தாலும் மார்க்கத்தை எடுத்து சொல்வது மார்க்க கடமை. இப்ப இவர் பிரச்சாரம் பண்ண வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் பிரச்சாரத்தை கேட்கிறாருல, கேட்கிறவர் மார்க்கத்தை உணராம இருக்கிறார். நம்ம பொதுவா போய் மக்கள்கிட்ட மார்க்கத்தை சொல்லும் பொழுது மார்க்கம் தெரிஞ்சவங்க தான் அதுக்கு பேணுதல் காட்டுவாங்க. அவன் சொல்லப்படுறது குர்ஆன் ஹதீஸ், கொஞ்சம் கவனம் கூர்ந்து கேட்போம், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் அப்படின்ற இடத்துல மார்க்கம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இருப்பாங்க. மார்க்கம் தெரியாதவங்க என்ன பதில் கொடுப்பாங்க? விதவிதமா பதில் கொடுப்பாங்க. ரம்பத்தை போடாதீங்க, அறுத்து தள்ளாதீங்க, எதையாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா, தொழுகைக்கு வந்து கூப்பிடுறது மட்டும் தான் வேலையா உங்களுக்கு அப்படின்னு அதை புறக்கணிச்சு அதை கேலி கிண்டலாக ஆக்குவதை போன்றவங்க பேசுவாங்க. ஏன்னா அவன் புரியல, அவன் புரியாம பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படி இந்த மனிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்கிறார். இது எல்லாரும் சொல்ற பொதுவான வார்த்தை தானே. ஒரு நபர்கிட்ட போய் மார்க்கத்தை சொல்றோம், பதில் எப்படி வரும்? என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், உங்க வேலையை நீங்க பாருங்க. நமக்கு கடுமையா கோபம் வரும். எதனால நமக்கு கோபம் வரும்னா, நான் சொல்வது ஹக்கு, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ அசத்தியத்தில் இருக்கிற. அப்போ ஒரு கண்ணியம் கொடுக்கணுமா இல்லையா? நீ கண்ணியம் கொடுக்காம பதில் சொல்றீங்க அப்படிங்கும் போது நமக்கு கோபம் வரலாம். அப்படி அந்த முஸ்லிமுக்கு கோபம் வந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்ட்டார். மோசமான வார்த்தை.
அவர் கெட்ட வார்த்தையில கூட திட்டல. அப்படி திட்டிருந்தா கூட தப்பிச்சிருப்பாரு என்னவோ. நாய பேயன்னு சொல்லியிருந்தா கூட அவர் தப்பிச்சிருப்பாரு என்னவோ. என்ன வார்த்தை சொல்லிட்டாரு? அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறார். இது அல்லாஹ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒன்னு செய்வேனா மாட்டேனா என் மேல சத்தியம் பண்றேன்னா நான் சொன்னதுதான் சொல்லணும். இப்ப உதாரணத்திற்கு அல்லாஹ் மீது ஆணையாக ஃபிரௌன் சொர்க்கம் செல்ல மாட்டான் சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? அல்லாஹ் சொல்லிட்டான் ஃபிரௌனுக்கு சொர்க்கம் கிடையாதுன்ட்டான். அல்லாஹ் மீது ஆணையாக அபூ லஹப் சொர்க்கம் செல்ல மாட்டான் சொல்லலாமா? சொல்லலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு சொர்க்கம் சொல்லிட்டாங்கன்னா நம்மளும் அது சொல்லலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் மீது ஆணையாக சொர்க்கம் செல்வார்கள். ஏன் சொல்றோம்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை மட்டும்தான் நம்ம சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. இதுல சொல்லாத ஒரு காரியத்தை சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்லை? நமக்கு உரிமை இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்கலாம்? நீ தப்புல இருக்கிற, பாவத்துல இருக்கிற, திருந்திக்க, பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ் தண்டிச்சிட போறான், வேதனை வந்துரும், இம்மையிலே அழிச்சிரும், மறுமையில அழிச்சிரும், பயந்துக்க, எச்சரிக்கை செய்யலாம். ரசூலுல்லாஹ் வேலையா தானே? பஷீரா ஒன் நதீரா, நற்செய்தி சொல்பவர், எச்சரிக்கை செய்பவர். எச்சரிக்கை செய்வதோடு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. நீ தொழுவல, நீ நரகம் போயிருவப்ப பாத்துக்க. நீ நோன்பு வைக்க மாட்டுக்கிற, அல்லாஹ் பயப்பட மாட்டுக்க, மது வருந்துற, பாத்துக்க, மறுமையில நான் நரகம் தான் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்காம பெற போகுது, ஜாக்கிரதையா இருந்துக்க. இவ்வளவு கருத்துக்களை சொல்வதற்கு இஸ்லாம் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கு, சுதந்திரம் வழங்கியிருக்கு. ஆனா அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், நீ நரகம் தான் போவ, உனக்கு சொர்க்கமே கிடைக்காது என்று முடிவெடுக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. இந்த அடியார் முடிவெடுத்து பேசிட்டார். இப்ப மறுமை நாள்ல இந்த அடியார் தான் அல்லாஹ் கூப்பிடுறான். என் மீது சத்தியம் செய்து நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன அந்த அடியான் எங்கே? அல்லாஹ் கேட்ட அந்த மனிதனை கூப்பிட்டு, இவரைத்தானே நான் மன்னிக்க மாட்டேன் நீ சொன்ன, அவரை நான் மன்னிச்சிட்டேன், அவரை நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிச்சிட்டேன். அவர் இப்ப சொர்க்கம் போவார். நான் மன்னிக்க மாட்டேன்னு என்கிட்ட கேட்காம நீ எப்படி முடிவு எடுக்கலாம்? ஒன்னு நான் மன்னிக்க மாட்டேன், நீ நரகம் போன்றான்ல. எப்படி விதி மாறுதுன்னு பாத்தீங்களா? அவர் அமல் செய்த நபர், அமல் செய்த நபர் நரகத்துக்குரியவராக மாறிவிட்டார், அமல் செய்யாதவர் சொர்க்கத்துக்குரியவராக மாறிவிட்டார். இது முழு உலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி யாரெல்லாம் இந்த பாவத்தில் ஈடுபடுறாங்க இவங்க எல்லாரும் அந்த பட்டியல வந்துருவாங்க. நமக்கு என்ன கிடையாது? மறுமை காரியங்களில் ஒரு நபர் குறித்து முடிவு சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. சொர்க்கத்தை பத்தியும் சொல்லக்கூடாது, நரகத்தை பத்தியும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்னால் சொல்லலாம். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நாம சொல்லலாமே ஒழிய அதை தவிர்த்து நமக்கு சொல்லுவதற்கு அதிகாரம் கிடையாது என்பதை மார்க்கம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப மறுமை நாள்ல இப்படி ஒரு விசாரணை நடைபெறுவதை பார்க்கிறோம். அதே போன்று மறுமை நாள்ல அல்லாஹ் ஆதமுடைய மக்கள் சில சாராரை அழைக்கிறான். இந்த செய்தி எதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் சஹீஹ் முஸ்லிமினுடைய 5021வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதமுடைய மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட தொகையினர், இந்த பாவம்லாம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. நம்மகிட்ட அந்த பாவம் இருந்தா நாமளும் அந்த லிஸ்ட்ல வந்துருவோம். அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை உள்ள நபர்களை அல்லாஹ் அழைச்சு கேட்கிறான், அடியானே, மறு உலகத்தில் நீ வாழும் பொழுது நான் நோயாளியாக இருந்தேன், என்னை ஏன் நீ நலம் விசாரிக்க வரல அப்படின்னு யாரு கேட்கிறான்? அல்லாஹ் கேட்கிறான். நோயை கொடுக்கிறவனோ நோயிலிருந்து நிவாரணத்தை கொடுக்கிற ஒரே ரட்சகனாகி அல்லாஹ் கேட்கிறான், நான் நோயாளி, பேஷண்டா நான் இருந்தேன், என்ன ஏன்பா நீ வந்து நலம் விசாரிக்க வரல அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த மக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் யாரை குற்றவாளியாக அந்த நேரத்தில் பிடித்து வைத்திருக்கிறான் அந்த மக்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன், நீ யாரு? அகிலத்தாருக்கான இறைவன், எஜமான், உனக்கு எப்படி நோய் வரும்? நோய்க்கு உனக்கு சம்பந்தம் இருக்குதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய் நிவாரணத்துக்கு எப்படி துவா செஞ்சாங்க? ஒய்தா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபின், நான் நோயுறும் போது எனக்கு நோய் நிவாரணம் தருவது அவன் தான் இப்ராஹிம் நபி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி துவா செஞ்சாங்க? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பஅஸ் இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா, மனிதர்களுடைய இரட்சகனே, மனிதர்களுடைய எஜமானனே, இந்த நபரினுடைய நோயை நீ நீக்கு, உன்னை தவிர நோயை யாரும் நீக்க முடியாது, நீ மட்டும்தான் நோயை நீக்க முடியும், இந்த நோயை நிரந்தரமாக முழுமையாக நீக்கிவிடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. எனவே நோய் நீக்கிற அதிகாரம் அல்லாஹ் கூடியது. அல்லாஹ்க்கு என்ன வராது? நோய் ஏற்பட போவது கிடையாது. ஆனா அல்லாஹ் அந்த அடியார்கள்ட்ட கேட்கிறான், நான் நோயாளி இருந்தனப்பா, என்ன ஏன் நலம் விசாரிக்க வரல? அப்ப அந்த அடியார்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் உனக்கு நோய் வருமா? இது என்ன கதையா இருக்கு, உனக்கு எப்படி நோய் வரும்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் பதில் அளிக்கிறான், இன்னென்ன மனிதர்கள் உலகத்தில் நீங்க வாழும்போது உங்களை சுத்தி நோயாளியே இருந்தாங்களா? உங்க சொந்தக்காரங்க, உங்க அண்டை விட்டார்கள், உனக்கு தெரிஞ்சவன், இது மாதிரியான நபர்கள் உண்டா? உண்டு. அவர்களை நலம் விசாரிக்க ஏன் நீ போகலன்னு அல்லாஹ் கேட்கிறான். நமக்கு அறவே தெரியாத ஆளை விசாரிக்கணும் அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி காட்டி நமக்கு தரல. மருத்துவமனைக்கு போறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறான்னு போறோம்,
மருத்துவமனையில் 1000 நோயாளிகள் இருக்கிறாங்க, 1000 பேரை நல்லா விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி எல்லா நோயாளியும் ரசூலுல்லாஹ் யாரை பார்த்தாங்களோ அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அவங்கள போய் நல்லா விசாரிச்சாங்க. அது யூதரா இருந்தாலும் சரி, வேற மதத்துக்காரரோ முஸ்லிமோ, தனக்கு நண்பரோ பகைவரோ யாரா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் நோய் நலம் விசாரித்திருக்கிறார்கள். நோய் நலம் விசாரிப்பது என்பது இந்த ஹதீஸின் அடிப்படையில் அது ஒரு கடமை. அது என்ன கிடையாது, சுன்னா கிடையாது. விரும்பினால் செய்யுங்கள், விருப்பம் இல்லை என்ற இது விசாரணை வரைக்கும் வந்திருக்கு. அல்லாஹ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கணும்ல, இதெல்லாம் கேட்கணுமா? அவன் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா செஞ்சுட்டு போட்டுன்னு விட்டுருக்கணும். அல்லாஹ் இதை விசாரணையில கொண்டு வரான்னு என்ன அர்த்தம்? இது கடமைன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் நோய்வாய்ப்படுவார்களே ஆனால் அவர்களை சென்று நலம் விசாரிப்பது உங்கள் மீது கடமை. அடுத்து சில சாரார் அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து என்ன கேட்கிறான்? அடியானே, நான் உலகத்துல பசித்து இருந்தேன், ரொம்ப வயிற்று பசி எனக்கு, நீ எனக்கு ஏன்பா நீ சாப்பாடு தரல அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உணவளிப்பவன் யாரு? அல்லாஹ்க்கு பேரே ரஸாக்கு ராசிக்குன்னு பேர் வச்சிருக்கிறான். உணவளிப்பவன் அந்த கைரு ராசிக்கின், உணவளிப்பவர்களின் மேன்மையானவன் அல்லாஹ் தான் குர்ஆன் பேசுது. இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, தான் நாடியவருக்கு அல்லாஹ் செல்வத்தை விசாலப்படுத்தி கொடுக்கிறான். வயக்திர், நாடியவருக்கு அல்லாஹ் சுருக்கமாக அதை கணக்கிட்டு அல்லாஹ் கொடுக்கிறான்னு குர்ஆன் பேசுகிறது. இப்ப செல்வத்தை கொடுக்கிற அல்லாஹ் என்ன கேட்கிறான் அடியான்கள் பார்த்து? நான் உலகத்துல இருக்கும் பொழுது பசியோடு இருந்தனே, எனக்கு ஏன் நீ சாப்பாடு தரலன்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த மக்கள்லாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நீ எப்போ பசியோடு இருப்ப? இது புதுசா இருக்க, நீ உனக்கு பசி ஏற்பட போறது இல்லையே அப்படின்னு மனிதர்கள் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் அடியார்கள் உங்களிடத்தில் உணவை தேடி வந்தார்கள், நீங்க உணவை கொடுத்திருந்தால் அவர்களுடைய பசி போக்கி இருந்தால் நீங்கள் அது எனக்கு கொடுத்த மாதிரி அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். இதுல ஒரு இணை வைப்பு கருத்தை சில கோஷ்டிகள் சேர்க்கும். நம்ம அந்த தகவலுக்கு பின்னாடி வருவோம். மூணாவதா அல்லாஹ் வேறு சில மக்களை அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து என்ன கேட்கிறான்? அடியானே, நான் தண்ணீர் தாகம் என்று கேட்டேனே, எனக்கு ஏன் தண்ணி கொடுக்கல? எல்லாம் நீ தான் தண்ணி கொடுக்கற. தண்ணி கொடுக்கறவன், மலை இறக்குறவன் நீ, எங்கள்கிட்ட எப்படி நீ தண்ணி கேட்க முடியும் அப்படின்ற உடனே, இன்னும் அடியார்கள் உங்கள்கிட்ட தண்ணி கேட்டு வந்தாங்களா? நீ கொடுத்திருக்கலாமா இல்லையா? நீ கொடுத்திருந்தா அது எனக்கு கொடுத்த மாதிரி அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் அங்க பதிய வைக்கிறான். எனவே மறுமையில் இப்படி ஒரு விசாரணை இருக்கு. சரி, இதுல என்ன இணை வைப்பு கருத்தை பதிய வைக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் தான் வர்றான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எப்படி விளக்கம்? பிச்சைக்காரனா வர்றதே யாரு? ஒரு 10 பிச்சைக்காரன் வந்தோம்னா அதுல ஒரு பிச்சைக்காரனா யாரு வந்திருக்கா? படைச்சவன் வந்தான்னு பேசுற ஆட்கள் உண்டு. நோயாளியே உங்களை சுத்தி ஒரு 19 நோயாளி இருக்கிறாங்கன்னா அதுல உண்மையில ஒரு நோயாளி யாராதான் இருக்கும். அது அல்லாஹ். அப்ப அல்லாஹ் மனித உருவத்துல வர்றான், நம்ம கூட தான் இருக்கிறான். நம்ம யாரையும் என்னன்னா லேசா நினைச்சிடக்கூடாது. அது ஒரு அவுலியாவா இருக்கலாம், அது அல்லாவா இருக்கலாம், அல்லாவாவே இருக்கும் அப்படின்னு பேசக்கூடிய மக்கள் உண்டு. அது உண்மையில அல்லாஹ்லாம் கிடையாது. அல்லாஹ் என்றைக்குமே நோய்களுக்கு அப்பாற்பட்டவன். உணவு தாகத்துக்கெல்லாம் பசிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அல்ல. அல்லாஹ் துன்யாக்க வர போறது இல்லை. எங்கேயும் அப்படி பேசுறதுலாம் கிடையாது. துன்யாக்க நான் வரேன். அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் என்னைக்குமே அர்ஷிக்கு மேல தான் இருக்கிறான். எல்லாத்தையும் அவன் கண்காணித்து கொண்டு இருக்கிறானே ஒழிய அவன் அங்கிருந்து இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் வரமாட்டாங்கிறது இல்லை, அவசியமே கிடையாது. அவன் வரப்போறது இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ், நீ நோயாளி நல விசாரிச்ச என்ன விசாரிச்ச மாதிரி, நீ சாப்பாடு கொடுத்த எனக்கு கொடுத்த மாதிரி ஏன் சொல்றான் அப்படின்னா, என் அருளை கண்டு இருப்பீர்கள் அர்த்தத்துக்கு சொல்றான். அது தனக்குன்னு என்ன அர்த்தம்? என் அருளை நீங்கள் கண்டு இருப்பீர்கள். இந்த பள்ளிவாசல்லாம் பைத்துல்லாங்கிறோம், அல்லாஹ் வந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வீடு தான் சொல்லுவோம். எல்லா பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய வீடு. குறிப்பா காபத்துல்லா யாருடைய வீடு? அது அல்லாஹ்வுடைய பைத், அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ் வந்து உட்கார்ந்து இருக்கிறான் கிடையாது. அல்லாஹ் இங்க வர்றதெல்லாம் கிடையாது. நாம பள்ளிவாசல் என்று வைத்து வழிபடுவதெல்லாம் அல்லாஹ்வை வழிபடுவதற்கு இஸ்லாம் உருவாக்கிய ஒரு சொசைட்டி, ஒரு பாதுகாப்பு கவசம். அது வழிபடுறதுக்கு ஒரு இடம் தேவை, அதுக்கு பள்ளிவாசல் வேணும். முதன்மை பள்ளிவாசல் ஆதம் நபி கட்டி இப்ராஹிம் நபி புனர் நிர்மாணம் செய்ததை அல்லாஹ் நமக்கான திசையாக கிப்லாவாக ஆக்கணும். அல்லாஹ் அங்க வரப்போறது இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய வீடுனா அவன் சொந்தம் கொண்டாடுகிறான் என்று அர்த்தம். அப்ப என்ன நலம் விசாரிக்கணும் அர்த்தம்? நீ அவனை நலம் விசாரித்தா நான் உனக்கு அருளை தருகிறேன், நீ அவனுக்கு உணவு கொடுத்தா நான் உனக்கு அருளை தருகிறேன், நீ அவனுக்கு தண்ணி கொடுத்தா நான் உனக்கு அருளை தருகிறேன். அதைத்தான் அல்லாஹ் நீ எனக்கு கொடுக்காம போயிட்டியப்பா அப்படிங்கிற விதத்தில் அல்லாஹ் மறுமை நாளில் அடியார்களிடத்தில் விசாரிக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இது மாதிரியான அழைப்புகளை சொல்லி அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதே போன்று மறுமை நாள்ல அடியார்கள்ட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிற ஒரு முக்கியமான விசாரணையினுடைய தன்மையில் ஒன்று என்னன்னு கேட்டா, மறுமை நாளில் பதிவு புத்தகத்தை தருவான். பக்கத்துல 2 பேர் இருந்து எழுதுறாங்க, கிராமன் காத்திபீன் அப்படின்னா அது அவங்களுடைய பேர் கிடையாது. கிராம் அப்படின்னா சங்கை மிகுந்த 2 பேர், காத்திபீனா 2 எழுத்தாளர்கள். சங்கை மிகுந்த மதிப்பு மிக்க 2 எழுத்தாளர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. நாம எப்ப பருவ வயதை அடைகிறோமோ அடைஞ்சதுல இருந்து அவங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. நம்ம 5 வயசுல இருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், அது லிஸ்ட்ல வராது.
7 வயசுல இருக்கும்போது ஒரு காரியம் பண்ணியிருப்போம், அது லிஸ்ட்ல வராது. 10 வயசா இருக்கும்போது தாய் தந்தைக்கு அப்ப கட்டுப்படாம சேட்டை பண்ணியிருப்போம், அது லிஸ்ட்ல வராது. பருவ இதை அடையல. எப்ப நாம பருவ இதை அடைகிறோமோ அப்ப தந்து லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், ருஃபியல் கலம் அன் சலாத், 3 நபர்களை விட்டு எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது. பருவ வயதை, அதாவது ஒரு சிறுவன் பருவ வயதை அடைகிற வரை, தூங்குபவர் எழுகிற வரை, பைத்தியமானவர் தெளிவாகிற வரை, இந்த 3 பேருக்கு என்ன கிடையாது? அந்த பதிவு புத்தகம். நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. தீமையும் எழுதப்படாது, நன்மையும் எழுதப்படாது. எப்ப நம்ம பருவத்தை அடைஞ்சிட்டோமோ, புத்தி சுவாதீனத்தோட நம்ம இருக்கிறோமோ, தூங்காம இருக்கிறோமோ, அப்பெல்லாம் புக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், அங்க வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பேசுகிற பேச்சுக்கள், பார்க்கிற பார்வை, எண்ணுகிற எண்ணம், செய்கிற செயல்கள் எல்லாம் லிஸ்ட்ல வந்துடும். இவன் இதை பார்த்தான், இதை நினைச்சான், இவ்வளவு நேரம் நினைச்சான், இதையெல்லாம் செஞ்சான், இதையெல்லாம் பேசினா அப்படின்னு ஒரு வார்த்தை தவறாது, ஒரு செயல் தவறாது, எல்லாத்தையும் லிஸ்ட்ல கொண்டு வந்துடும். அல்ல இப்ப மறுமை நாள்ல இந்த பதிவு புத்தகம் வழங்கப்படும். எப்படி அந்த பதிவு புத்தகம் வழங்கப்படும் அப்படிங்கிறத திருமறை குர்ஆனில் சூரா ஹாக்கா என்ற 69வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து அல்லாஹ் விலாவரியா பேசுறான். அதை பத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, இந்த புக்கை அல்லாஹ் அடியார் கையில கொடுப்பான். எப்படி கொடுப்பான் அப்படின்னு கேட்டா, சில பேருக்கு வலது கையில கொடுப்பான், சில பேருக்கு இடது கையில கொடுப்பான். இடது கையில கொடுக்கும்போது நம்ம வலது கை கொண்டு வாங்க முடியாது, இடது கை தான் எந்திக்கும், வலது கை செயல்படாது. வலது கையில கொடுத்தா வலது கை மட்டும் தான் செயல்படும், இடது கை செயல்படாது. அல்லாஹ் சொல்லுகிறான், சிலருடைய வலது கையில் பதிவு புத்தகம், அவங்க செஞ்ச அமல் தான், வேற எதுவுமே இல்லை. அந்த புக்ல என்ன புது சிலபஸ் எல்லாம் கிடையாது, புதிய மார்க்க கல்வி, புதிதாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் அப்படிலாம் இல்லை. நீ என்ன செஞ்சு 60 80 வயசு வரைக்கும் நாம என்ன செஞ்சோமோ அதை புக்கா போட்டு அல்லாஹ் கையில கொடுக்கறான். ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய வலக்கரத்தில் ஏடுகள் பதிவு புத்தகம் வழங்கப்படுகிறதோ, ஃபயகூலு, அவர் சொல்லுவாராம், ஹாவு முக்ரவு கிதாபியா, என்னுடைய பதிவு புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அவர் மக்களை கூப்பிடுறாரு. துன்யால அமல் செஞ்சுட்டு அதை பெருமை பாராட்டக்கூடாது. மார்க்கத்தில் ஹராம் தானே. நான் தொழுதேன், நான் ஹஜ் பண்ணினேன், நான் நோன்பு வச்சேன், நான் குர்ஆன் படிச்சேன், செஞ்செல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் நம்ம மறந்துட்டு போயிடணும். ஆனா மறுமையினால் அந்த அடியார் என்ன செய்யறாரு அப்படின்னா, செஞ்ச காரியத்தை அப்படி பரப்ப ஆரம்பிக்கிற, ஸ்ப்ரெட் பண்றாரு, எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. பதிவு புத்தகத்துல இவ்வளவு நாள் வாய மூடிக்கிட்டு இருந்தார், செய்த காரியத்தை பல்ல கடித்து கொண்டு மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் நன்மை செய்யற ஆட்கள் உண்டு. பெற்றோருக்கு தெரியாமல், நட்பு வட்டாரங்களுக்கு தெரியாமல் நன்மைகள்ல ஈடுபட்ட மக்கள் மறுமை நாள் அந்த பதிவு புத்தகத்தை கொடுக்கும் போது அது அவங்களால அதுக்கப்புறம் அவங்கள ஜீரணிக்க முடியல. இதை எப்படியா சொல்லிடணும். எல்லா மக்களும் அழைக்கிறார்கள், ஹாவு முக்ரவு கிதாபியா, எல்லா மக்களும் வாங்க, என் பதிவு புத்தகத்துல நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு பாருங்கிறார். வாசிச்சு பாருங்க, நான் செஞ்ச தொழுகை பாருங்க, நான் செஞ்ச நோன்பு பாருங்க, நான் செஞ்ச வீரதீரமான மார்க்க செயல்பாடுகளை பாருங்க அப்படின்னு அவர் மறுமையினால பெருமை பாராட்டுவார். மார்க்கத்தை அந்த இடத்துல அல்ல என்ன செய்யல, ஹராம் ஆக்கல, இங்கதான் அல்ல ஹராம் ஆக்கி இருக்கிறான். அப்ப அந்த நேரத்தில் அவர் தொடர்ச்சியா சொல்றாரு, இன்னி லலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, எனது விசாரணை நான் சந்திக்க வேண்டி வரும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த நாள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, இந்த நாளும் வந்து விட்டது. ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, திருப்தியான வாழ்க்கையில் அவர் இருப்பார். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்வான சொர்க்கத்திலே இருப்பார். குத்தூஃபுஹா தானியா, அந்த சொர்க்கத்தில் பழங்கள் எல்லாம் கை எட்டுகிற தொலை தூரத்தில் தாழ்ந்து இருக்கும். குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் ஐயாமில் காலியா, இதற்கு முந்தைய காலங்களில் நீங்கள் செய்த செயலின் காரணமாக நிம்மதியாக சாப்பிடுங்கள், நிம்மதியாக குடியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்போ அந்த பதிவு புத்தகம் யார் வலது கையில கொடுக்கறானோ ஏறத்தாழ விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். விசாரணை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன மாதிரி கம்ப்ளீட், நம்ம சொர்க்கம் போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அதை அவரால் தாங்க முடியல. சொர்க்கம்னு நல்லா சொல்லல அந்த வார்த்தையில, ஆனா பதிவு புத்தகம் கையில வந்தாலும் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம சொர்க்கம் கிடைக்க போகுது. சந்தோஷத்துல வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு மக்களை எல்லாம் அழைத்து தன் வாழ்நாள் முழுவதும் செய்த காரியங்களை அவர் பட்டியலிடுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நன்மையை காட்டிலும் தீமையை செஞ்சோம்னா வெளியே சொல்ல மனசு வருமா? நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க, மது அருந்திருக்கிறேன் பாருங்க, நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன் பாருங்க, நான் திருடி இருக்கிறேன் பாருங்க, சொல்ல இயலுமா? எதை சொல்ல முடியும்? நான் தொழுதம் பாருங்க, நான் எவ்வளவு தர்மம் பண்ண தெரியுமா, யாருக்கும் தெரியாம நான் இந்த தர்மம் பண்ண. உலகத்தில் சொல்றதுக்கு ஹராம், உலகத்தில் சொல்லக்கூடாது, அல்லாவுக்காக செஞ்சது வெளிப்படுத்தக்கூடாது. மறுமையினால கூலியே கிடைச்சாச்சு, இப்ப என்ன பண்ணலாம், நீங்க தாராளமா வெளிப்படுத்தலாம். நான் என்னென்ன செஞ்சேன் தெரியுமா அப்படி நீங்க அங்க பெருமை பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அப்படி அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகு அடியார்கள் மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க, அழைத்து சொல்றாங்க, நான் என்னென்ன அமல் செஞ்சேன்னு பாருங்க, இப்படி ஒரு நாள் வரும் நான் நம்பினேன்,
இந்த நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், அல்லாஹ் இந்த நாளில் என்ன கொண்டு வந்து சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொர்க்கத்தில் தனக்கான இருப்பிடத்தை, தனக்கான வசிப்பிடத்தை அவர் பார்த்து கொண்டிருப்பார், வாழ்வார் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இப்ப அடுத்து குற்றவாளிகளை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்த வசனத்தில், அம்மாமன் ஊத்திய கிதாபகு பிஷிமாலிஹி, யாருடைய இடது கையில் பதிவு புத்தகம் வழங்கப்படுகிறதோ ஃபயகூலு, அவர் சொல்லுவாராம், யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு ஏற்பட்ட நாசமே, இந்த பதிவு புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே. இவர் வெளியாட்டி சொல்ல மாட்டேங்கிறார், வெளியாட்டி புக்க காட்ட மாட்டேங்கிறார், இவர் தான் புக் எடுத்து படிக்கிறார். நம்ம செஞ்ச எல்லா வண்டவாளத்தையும் என்ன பண்ணிட்டான்ல, தண்டவாளம் ஏத்தியாச்சு, எல்லாவற்றையும் புக்கில் கொண்டு வந்துட்டான், எதையுமே அல்ல விடல. நான் இருட்டில் செய்ததை, நான் பகலில் செய்ததை, இரவில் செய்ததை, ரகசியமாக செய்ததை, வெளிப்படையாக செய்ததை, செய்துவிட்டு மறைத்ததை, யாருக்கு தெரியாமல் ஒழித்ததை, எல்லா காரியத்தையும் கொண்டு வந்துட்டான். அவர் சொன்ன மாதிரி இங்க செய்ய முடியுமா? நான் என்ன பண்ணேன்னு வந்து பாருங்க, சொல்ல முடியாது. அந்த புக்கை அவர் படிச்சு பார்க்கும், அவரால் ஜீரணிக்க முடியல. அவர் சொல்லுகிறார், யாழைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இந்த பதிவு புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எனக்கு ஏற்பட்ட நாசமாயிடுச்சே. ஒலம் அதிரி மா ஹிசாபியா, இதுக்கப்புறம் இவருக்கு விசாரணை இருக்கு, இதுக்கப்புறம் தான் இவருக்கு இன்னும் ரிசல்ட் சொல்லலையா, சொர்க்க நரகம் சொன்னானா சொல்லல, விசாரணை இருக்கு. புக்கை தான் கொடுத்துருக்கான்ல, இந்த அப்படி உன் புக்குன்னு. இவர் பார்த்தோன்னு முடிவு பண்ணிட்டார், ஒலம் அதிரி மா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை என்னவாகும் என்று எனக்கு தெரியவில்லையே. யாலை தகா காணத்தில் காலியா, என்னுடைய நான் உலகத்தில் வாழும் போது ஒரு முறை மௌத்தானேன். நம்ம எல்லாரும் மௌத்தாய் மறுமைக்கு போறோம். உலகத்தில் வாழும் போது நான் மௌத்தானேன், அதோடு என் கதை முடிஞ்சிருக்க கூடாதா? இங்க வராம இருந்திருக்கலாமே, அப்பமே செத்தது அந்த கதையோட அப்படி போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே. மா அக்னா அன்னி மாலியா, நான் சேர்த்த செல்வங்கள் என்னை காப்பாற்றவில்லை. ஹலக்க அன்னி சுல்தானியா, என் அதிகாரங்கள், பதவி, பட்டம், பேர், புகழ் எல்லாம் அழிந்து போய்விட்டது. இங்க எதையும் காட்ட முடியாது, நான் கவுன்சிலரு, நான் தான் சேர்மேனு, நான் தான் பள்ளிவாசல் தலைவர், நான் தான் மௌலவி, நான் தான் வந்து அந்த ஊர் மக்களுக்கு பிரதிநிதி, நான் ஒரு காவல்துறை அதிகாரி, நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர், எதையும் சொல்ல முடியாது. என் செல்வம் அழிந்து விட்டது, என்னுடைய பேரு, புகழ், பட்டம், எனக்கு கிடைத்த கண்ணியம் எல்லாம் அழிஞ்சு நாசமா போச்சு, எதுவும் என்னை காப்பாற்ற போறது இல்ல, இதோட என் கதை முடிந்து விட்டது என்று அந்த அடியார்கள் மறுமை நாளில் கடுமையான ஒரு நோவினைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். இப்ப இதை பார்த்த உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ரிசல்ட் அடுத்து கொடுக்கறான். ஹுதுஹு, அவனை பிடிங்க, யார் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறான் அவனையும் செய்யுங்க, பிடிங்க. ஃபகுல்லுஹு, அவனை நீங்கள் விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம ஸல்லுஹு, நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து அவனை கருகச் செய்யுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுக்கு, 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் அவனை பிணையுங்கள். ஒரு விலங்கு கட்டி போடுறதை விட மோசமா அல்லாஹ் மறுமை நாளில் நரகவாசிகளை கட்டி வைத்து கொடூர தண்டனைகளுக்கு ஆட்படுத்துவான். காரணம், விசாரணையில் இவர்களுடைய முடிவு கெட்ட முடிவாக அமைந்து விட்டது என்பதை இந்த வசனங்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே விசாரணையுடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்கும்? இவங்க சும்மா உட்கார்ந்து பதிவு செய்யல, பக்கத்துல இருந்து பதிவு செய்யறவங்க சும்மா எங்களுக்கு வேலை இல்லை, நேரம் போகல, அதான் உங்களை பத்தி நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம், அப்படி எழுதல. இது எல்லாமே மறுமையில நமக்கு வினையாக வந்து நிற்கும். இவங்க என்னெல்லாம் எழுதுறாங்களோ எல்லாமே நமக்கு பிரச்சனையாக மாறும். அதுக்குத்தான் இவங்க உட்கார்ந்து எழுதுறாங்க அப்படிங்கிறத இந்த செய்தியின் மூலமாக, வசனங்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பதிவு புத்தகத்தை பார்க்கிற குற்றவாளி வேற விதமாகவும் புலம்புவாங்க. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா கஹஃப் 18வது அத்தியாயத்தினுடைய ஏறத்தாழ 47வது வசனத்திலிருந்து அல்லாஹ் பேசுறான். யௌமனு சய்யிருல் ஜிபால் வ தரல் அர்து பாரிஸா வ ஹஷர்னாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, மறுமை நாளில் மலைகள் தகர்க்கப்பட்டு அந்த மக்ஷர் பெருவழி வரும்பொழுது நாம் யாரையும் விட்டு வைக்க மாட்டோம். யாரும் மிஸ் ஆயிட்டாங்க, இந்த வேலை என்கிட்ட நடக்காதுங்கிறோம். வேற எதுலனாலும் நடக்கும், வேற யாருனாலும் அதை செய்யலாம், நான் அதை செய்ய போறது கிடையாது. இல்ல என்னைக்கு ஒரு 1000-5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஒரு காட்டு பகுதியில் ஒரு தம்பதியருக்கு பிறந்துச்சு, அந்த பிள்ளை பிறந்தவனு செத்து போச்சு, அந்த பிள்ளை மிஸ் பண்ணிட்டேன், அந்த வேலை என்கிட்ட நடக்காது. உலகத்துல ஆதம் நபியினுடைய சந்ததிகள் யாரெல்லாம் வந்தாங்களோ, ஜின்களினுடைய சந்ததிகள் யாரெல்லாம் வந்தாங்களோ, அல்லாஹ்வுடைய படைப்பு எதுவெல்லாம் வந்துச்சோ எல்லாத்தையும் நான் லிஸ்ட்ல கொண்டு வந்துருவேன், கொண்டு வந்து மறுமை நாளில் சேர்த்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உரிது அலா ரப்பிக்க சஃபன், மறுமை நாளில் அவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். லக்கது ஜெத்துமோனா கமா ஹலக்கனாக்கும் அவ்வளவு மர்ரத்தின், ஆரம்பத்தில் நாம உங்களை எப்படி படைச்சோமோ அப்படி வந்துட்டீங்க. உங்களை எப்படி படைச்சோம்? எந்த துணியும் கிடையாது, எந்த செருப்பும் கிடையாது, நீங்க சுண்ணத்தெல்லாம் பண்ணது கிடையாது, உங்கள்ட்ட பணம் காசு கிடையாது, உங்களுக்கு பேரு புகழ்னு எதுவுமே கிடையாது. உங்களை மனுஷனா ஆம்பளையா அனுப்புனா நீங்க ஆம்பளையா வந்துட்டேன்.
ஒன்னும் பொம்பளையா அனுப்புன, நீ எப்படி வந்திருக்கிற பொம்பளை, அதை தவிர ஒண்ணுமே கிடையாது இந்த நாள்ல. எப்படி நாம் உங்களை படைத்தோமோ அப்படியே நம்ம இடத்தில் வந்து விட்டீர்கள். பல் ஸஅம்தும் அல்லை நஜஅல லக்கும் மஈதா, இந்த நாளை அல்லாஹ் கொண்டு வர மாட்டான், நம்ம எழுப்ப மாட்டான் என்று நீங்கள் வாதாடி கொண்டு இருந்தீர்கள். தொடர்ச்சி அல்லாஹ் சொல்றான், உதியல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன, மறுமை நாளில் குற்றவாளிகளுக்கு முன்னால் அந்த பதிவு புத்தகம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படும் போது அந்த பதிவு புத்தகத்தை எடுத்து அவன் வாசிக்கிறான். அவன் நன்மை செஞ்சிருந்தா தானே இருக்கும், நம்ம செஞ்சாலும் இருக்கும், இல்லைன்னா இருக்க போறது இல்லை. ஆனா இவன் என்ன எதிர்பார்ப்போட பாக்குறான்னா, பல பாவம் நமக்கே மறந்து போச்சு, அல்லாஹ் அதை விட்டுருப்பான், அந்த பாவத்தை என்ன பண்ணிருப்பான்ல அல்லாஹ் அதை விட்டுருப்பான். சிலதெல்லாம் நம்மளே முடிவு பண்ணுவோம். ஒரு சில பாவம் நாம செய்யும் போது அது பாவமா இருக்காது, அடுத்தவன் நமக்கு செய்யும் போது என்னவா இருக்கும், அது பாவம் மாதிரி தெரியும். அதான் பொதுவா ஒரு பேச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்தவர்களுடைய வழக்கில் நாம நீதிபதியா மாறுவோம், நம்ம வழக்கில் நம்ம வழக்கறிஞரா தான் இருப்போம். அடுத்த வழக்கில் என்ன செய்யறது, தீர்ப்பு கொடுப்போம், நீ செஞ்ச சரி, நீ செஞ்ச தப்புன்னு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிருவோம். நம்ம வழக்குன்னு வந்துச்சுன்னு வைங்க, அப்போ வாதாடத்தான் செய்வோம், தீர்ப்பு கொடுக்க மாட்டோம், நம்ம அப்போ வக்கீலா தான் இருப்போம் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு மக்கள் மத்தியில் உண்டு. அப்ப இந்த அடியான் புக்கை எடுத்து படிக்க போறாரு தான் செஞ்ச காரியத்தை. அப்ப படிக்கும் போது அவர் சொல்றாரு, யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப், எனக்கு ஏற்பட்ட நாசமே, இது என்ன புக்கு இது, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, ஒரு சின்னதையும் விடாம ஒரு பெருசையும் விடாம எல்லாத்தையும் இந்த பதிவு புத்தகத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து விட்டானே. வஜது மா அமிலு ஹாரிதன் ஹாதிரன், அவர் என்னவெல்லாம் அமல்களை செய்தாரோ அத்தனையும் கண்ணு முன்னால் அவர் பார்ப்பார். வலா யுظلمون ربك احدا, மறுமை நாளில் உங்களுடைய இறைவன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான் என்று சூரா அல் கஹஃப் என்கிற 18வது அத்தியாயத்துடைய 47 இருந்து 49வது வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை பதிவிடக்கூடியதை பார்க்கிறோம். எனவே இன்னும் விசாரணை ஆரம்பிக்கல. விசாரணை நீ என்ன செஞ்ச, இதை ஏன் செஞ்சேன்னு மட்டும் இல்லை, நீ என்ன செஞ்சேன்னு கேட்கறதோட விசாரணை கொஞ்சம் லேசாயிரும். ஏன் செஞ்சேன்னு பதில் சொல்லிட்டு தான் போகணும், நீ எதுக்கு செஞ்சேன்னு சொல்லணும். அப்ப ஒரு காரியத்தை நீ செஞ்சியான்னு கேட்கறதுக்கும் எதுக்கு செஞ்சேன்னு காரணத்தை கேட்கறதுக்கு வேறுபாடு இருக்குது. அப்ப அல்லாஹ் விசாரணை இனிமேதான் ஆரம்பிக்க போறான். இப்ப புக்கு மட்டும் தான் கையில கொடுத்துருக்கான், இதுதான் நீங்க செஞ்சது அப்படின்னு காட்டின உடனே அந்த அடியான் விடவடத்து போயிட்டான். இது என்ன புத்தகம் இது, ஒரு சின்ன காரியத்தை மிஸ் பண்ணல, ஒரு பெரிய காரியத்தை மிஸ் பண்ணல. நான் வெளியூர்ல பண்ணது வந்துருச்சு, உள்ளூர்ல பண்ணது வந்துருச்சு, யாருக்கு தெரியாம பண்ணது வந்துருச்சு, எல்லாரும் கண்ணு முன்னாடி தெரிஞ்சு பண்ணது என்ன ஆயிடுச்சு வந்துருச்சு. எந்த ஒன்றை இப்படி ஒரு காரியம் நடக்க போகுதுங்கிறது நமக்கு முன்னாடி தெரிஞ்சா கியாமத் நாள் அந்த பதிவு புத்தகத்துடைய உண்மையான தாற்பயம் புரிஞ்சுக்கிட்டோம்னா வாயே திறக்க மாட்டோம், எந்த செயல்பாட்டிலும் ஈடுபட மாட்டோம். செஞ்சாதானே எழுதுவாங்க, செய்யவே கூட வாயை தரக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ் ரசூலை அல்லாஹ் மறுமை நாளை யார் ஈமான் கொள்கிறாரோ ஃபல் யகுல் கைரன் அவு யஸ்முத், பேசினா நல்லதை பேசுங்க அல்லது வாய்மூடி இருங்க. அவன் வாய்மூடி இருக்கிறது கிடையாது. அங்க பதிவு செய்யறதுடைய உண்மையான பரிணாமத்தை உணர்ந்து கொண்டா ஊமையாவே பிறந்திருக்கலான்னு தோண வச்சிரும். அவ்வளவு பயங்கரமான நம்ம செய்கிற ஒரு காரியத்தை கூட தவற விடாமல் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையை நான் பேச நானும் மறந்திருப்பேன், யாரை பார்த்து பேசுறேன்னு அவனும் மறந்துருப்பான். பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கும்ல, சண்டை ஓடும், நானும் அவனும் சண்டை போட, நான் ஒரு 10 வார்த்தை பேச, அவன் ஒரு 10 வார்த்தை பேச, இந்த 10 வார்த்தையில அவன் காதுல 4 தான் விழுந்திருக்கும், 6 வார்த்தை அவன் காதுல விழுந்திருக்காது, 10 வார்த்தை இதுல விழுந்துரும். எதுல விழுந்துரும், அவன் காதுல விழல, இந்த பதிவு புத்தகத்துல வந்துடும், எல்லா வார்த்தையும் வந்துடும். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அபுதல் யதகல்லமு பிகலிமா, ஒரு அடியான் ஒரு வார்த்தை பேசுறான், அந்த வார்த்தை இறைவனின் திருப்திக்குரிய வார்த்தையாக இருந்தால் சொர்க்கத்தின் அந்தஸ்தில் அவன் சென்று விடுகிறான். அந்த வார்த்தை இறைவனின் கோபத்திற்குரிய அதிருப்திக்குரிய வார்த்தையாக இருந்தால் மா பைன மஷ்ரிக் வல் மக்ரிப் அபாத மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள தொலை தூரத்திற்கு அவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுகிறான். ஒரு வார்த்தை, எத்தனை வார்த்தை, அது ஒரு பெரிய பிரம்மாண்ட செயல், ஒரு கொலை, ஒரு கொள்ளை, அப்போ ஒரு விபச்சாரம் அப்படியானது இல்லையா, ஒரு வார்த்தை தான். ஆனா அதுக்கு கூட அவனுக்கு எங்க போயிருவான், நரகத்தில் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தொலைதூரம் அளவிற்கு அவன் தூக்கி எறியப்படுகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய தகவலில் நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று மறுமை நாளினுடைய விசாரணையில அடுத்த ஒரு காரியம், நிறைய சுவாரஸ்ய நிகழ்வுகள் அமைப்போம். ஆனா அந்த சுவாரஸ்யமா உட்காந்து பார்க்க தான் நமக்கு முடியாது. ஏன்னா நம்ம விசாரணை சில பயத்துல இருப்போம். நமக்கு பிரச்சனை என்னன்னா நம்ம விசாரணை, நமக்கு விசாரணை இல்லைன்னா அதை உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். இப்ப இப்படிலாம் நடக்குது போல, இவ்வளவு பெரிய கூத்து நடக்குது போல. நமக்கு என்ன பிரச்சனைனா அடுத்து நம்ம கதை வரப்போகுது, நம்மள அல்லாஹ் என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையேங்கிற பயத்தில் இருக்கும்போது அடியார்கள்ட்ட இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு அல்லாஹ் சொல்றான். சூரா யாசின் 36வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம். இந்த வசனத்துக்கான காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடியார்கள் அல்லாஹ் கிட்ட விசாரணைக்கு நிற்கும் போது
சில பேர் தெரிஞ்சிருவாங்க, முடிவு பண்ணிடுவாங்க, நமக்கு அதை முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் இப்போ வந்து சாட்சியெல்லாம் அழைச்சிருவான், வானவர்களை கூப்பிடுவான், பக்கத்தில் உள்ள 2 பேர் வந்துருவாங்க, மக்களை கூப்பிடுவான், நம்ம மனைவி பிள்ளைகளை கூப்பிடுவான். யாரு நமக்கு ஊர் உலகத்துல நமக்கு நல்ல பேர் கிடையாது, நம்ம மறுமையில வந்து நமக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்க போறாங்க, எல்லாம் நம்மளை மாட்டி விட ரெடியா இருப்பாங்க. நம்ம அல்லாஹ் கிட்ட அந்த அடியான் என்ன கேட்பான, அல்லாஹ் என்னை பத்தி என்கிட்ட கேளுமா, யார்கிட்ட கேட்காத, அடுத்த ஆள்கிட்ட நீ கேட்காத, என்ன பத்தி நீ விசாரணை, நியாயமான விசாரணை தானே வச்சிருக்கிற, நியாயமான விசாரணை நீ என்கிட்ட கேட்டு நானே பதில் சொல்றேன், என்ன பத்தி நான் சொன்னாதான் கரெக்டா இருக்கும், நானே சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் அடியார்கள் இப்படி சில பேர் கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னா, அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு நாம என்ன பண்ணிடுவோம், முத்திரையிட்டு விடுவோம், அவங்களால பேச முடியாது. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒத்த கல்லமுனா ஐதீஹிம் ஒத்த ஷஹது அர்ஜுலுஹும் பிமா கான யக்ஸிபூன், அவர்களுடைய கைகள், அவர்களுடைய கால்கள், அவர்கள் கைகள் நம்மிடத்தில் பேசும், கால்கள் நம்மிடத்தில் சாட்சி சொல்லும், இவன் என்னென்ன செஞ்சாங்கிறத சொல்லும். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அவன் கையுக்கும் காலுக்கும் தெரியாம அவன் செய்ய போறான் அப்படின்னு நல்லா கேட்கறான். உன் கைக்கும் காலுக்கும் கையை வெட்டி போட்டுட்டு காலை வெட்டி போட்டுட்டு அப்படி போயா நீ ஒரு பாவத்தை நீ செய்ய போற, உன் கை கால் இல்லாம நீ செஞ்சிருக்கியா இந்த பாவத்தையாது, வேற யாரு இல்லாமனா நீ செஞ்சிருப்ப. உன்னுடைய சிநேகிதன், ஒரு பெரிய மிக முக்கியமான சிநேகிதனாக ஒருவன் இருப்பான், இவனோட தான் எல்லா பாவத்தையும் செய்யறது, ஆனா அவனுக்கே தெரியாம 4 பாவத்தை நீ தனியா செஞ்சிருப்ப, நீ அவனை கூட விட்டுருப்ப, உன் கையை நீ விட்டுருக்க மாட்ட, உன் காலை விட்டுருக்க மாட்ட. இதை நாம மறுமையால சாட்சியாளர்களாக கொண்டு வருவோம். அப்ப அது குறித்து இன்னொரு இடத்துல பேசுறான், சூரா ஃபுசிலத் 41வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனம், ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததை குறித்து கண்கள் நம்மிடத்தில் பேசும், அவங்க கண்ணு, அவர்களின் காதுகள் நம்மிடத்தில் பேசும், அவர்களின் தோள்கள் நம்மிடத்தில் பேசும். உடம்புல ஒட்டி இருக்கல தோல் வந்து அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் கழியும் போது தோல் கொஞ்சம் பழசாகும், நம்ம நகைப்பகுதியில் மற்ற இடங்கள்ல தோல் உரியும், புது தோல் வரும், அந்த தோல் நமக்கு எடுத்து பேசும். அப்ப அந்த அடியான் அந்த தன் உடல் உறுப்புகளை பார்த்து சொல்லுவான், காலு லி ஜுலூதிஹிம், தன் தோலை பார்த்து அவன் சொல்லுவானாம், லிம ஷஹித்தும் அலைனா, நமக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீர்கள். அவன் என்ன கேட்கிறான், சரி தோல் நீ அப்ரூவல் ஆயிட்ட, தோலை மட்டும் கிழிச்சு அல்ல நரக சொர்க்கத்துக்கு அனுப்ப போறானா, என்ன மட்டும் நரகத்துக்கு அனுப்ப போறானா, கிடையாது, இல்ல தண்டனை உனக்கு தான். கையை மட்டும் வெட்டி, காலை வெட்டி, கண்ணை நோண்டி, காதை எடுத்து, அதை மட்டும் அல்ல சொர்க்கத்துக்கு அனுப்ப போறானா, என்ன மட்டும் அல்ல நரக, நீ சொன்னது உனக்கு எதிரானது, அது எனக்கு எதிரானது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே எதிரானது, நம்ம உடலுக்கே எதிரானது என்பதை அந்த அடியார்கள் சொல்லுவார்கள். வாங்க முடியும். அப்போ மறுமை நாளில் நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக விரோதமான காரியங்களை நம்ம செஞ்சதான் சொல்ல போகுது, செய்யாத காரியத்தை சொல்ல போறது இல்லை. அப்போ எதையெல்லாம் இந்த மனிதன் இல்லை இல்லைன்னு மறுத்தானோ எல்லாத்தையும் ஆமா ஆமான்னு இந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் அல்லாஹ் முன்னால் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்து விடுகிறது. அந்த மனிதன் கேட்கிறான், நமக்கு எதிராக நீ ஏன் சாட்சி சொன்ன? சாட்சி சொன்னதுனால உன்னை மட்டும் அல்ல விட போறது இல்லை, எல்லாத்தையும் நம்ம உடம்பையே சேர்த்தா நரகத்தில் போட போறான், வேதனை கொடுக்க போறான் அப்படின்னு கேட்கும்போது
அந்த உடல் உறுப்புகள் சொல்லுமாம், அன்தகன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களை பேச வைத்தான். அல்லது அன்தக குல்ல ஷைஇன், எல்லாவற்றையும் எவன் பேச வைத்தானோ அவன் எங்களை பேச வைத்தான். அவன் பேசுன்னா நான் என்ன சொல்லிட்டேன், பேசிட்டேன். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அவங்க துருவி கேட்டாங்க, அவன் புட்டு வச்சுட்டோன்னு. நம்ம அல்லாஹ் துருவ போறதே கிடையாது, நீ சொல்லுமா. நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ உடல் உறுப்புகள் அத்தனையும், அத்தனை காரியத்தையும் அது ஒண்ணு விடாமல் சொல்லிவிடும். இப்ப யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? இல்ல வானவர்கள் போய் சொல்லிட்டாங்க, வானவர் போய் சொன்னாங்கப்பா, இருக்கட்டும். அவங்க மனைவி பிள்ளைகள் போய் சொல்லிட்டு, சரி மனைவி பிள்ளை போய் சொல்லிருச்சு. ஊரார் எல்லாரும் போய் சொல்லிட்டாங்க, நபிமார்கள் போய் சொல்லிட்டாங்க. இருந்து போட்டுமே ஒரு பேச்சுக்கு. உன் உடம்பு எப்படி போய் சொல்லும்? அதுக்கு நரகம் கிடைக்க போது எனக்கு தெரிஞ்சுதான் சொல்லுது. உன் உடம்புமா போய் சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்படின்ற ஒரு அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கான தீர்ப்பை அமைக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா குன்தும் தஸ்தசீரு, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்றான், ஐயஷ்ஹது அலைக்கும் சமஅஹும் வலா அப்சாருஹும் வலா ஜுலூதுஹும் வலாக்கின்ன லலந்து அன்னல்லாஹ யஅலமு கஸீரம் மிம்மா தஅமலூன். தாங்கள் செய்த பல காரியங்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று அவர்களாக அறியாமல் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டார்கள். தங்கள் உடல் உறுப்புகளுக்கு தெரியாமல் இவர்களால் செய்ய முடியுமா, செய்வாங்களா அப்படிங்கறத அல்லாஹ் 41வது அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியாக 20லிருந்து 22வது வசனம் வரை அல்லாஹ் பேசக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். மறுமை நாள் என்பது நாம நினைச்சு பார்க்க முடியாத பிரம்மாண்டத்தை அமைத்த ஒரு நீதிமன்றம். அது உலகத்துல யாரும் இப்படி கொண்டு வரல. அல்லாஹ் சொல்ல நம்ம இது வரைக்கும் இப்படி யோசிச்சிருக்க மாட்டோம். அல்லாஹ் இந்த வசனத்தை இப்படி சொல்லல, மறுமை நாள்ல உன் கண்ணு பேசும், உன் கை பேசும், காலு பேசும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், இப்படி நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். நம்ம நினைக்க முடியாத விதத்திலெல்லாம் விசாரணையின் மூலமாக அல்லாஹ் உண்மையை வெளியே கொண்டு வரான். அது இதுக்கு ஒரு தகவலை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மறுமை நாளில் நபி அவர்கள் சொன்னார்கள், இறை மறுப்பாளர்கள் வருவாங்க. வரும்போது ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு விதவிதமா வருவாங்க. அது அந்த கண்டென்ட் நம்ம எடுக்கல இந்த தலைப்புல. மறுமை நாளில் மக்ஷர்கள் எப்படி எழுப்பப்படுவாங்க, எப்படி வருவாங்கிற தகவல் நம்ம சொல்லல. அதுல ஒரு சாரார் இறை மறுப்பாளர்கள் தலைகளால் நடந்து வருவாங்க. எதுல எப்படி நடந்து வருவாங்க? தலையால. நடக்கிறதுக்கு குறைஞ்சபட்ச பேலன்ஸ்க்கு 2 உறுப்பாது வேணும், 2 கையாவது இருக்கணும், 2 காலாவது இருக்கணும் குறைஞ்சது. அப்படி பிட்டத்துல தான் வரணும், ஊர்ந்து தவழ்ந்தாது வரணும். எல்லா பிராணியுமே 4 உறுப்புல வருது, 4 கால்கள் அது வந்து கொண்டு இருக்கிறது. மனிதன் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம் எப்படி அமைச்சான், 2 காலில் நடக்கிற மாதிரி அமைச்சான். வித்தியாசமா மறுமை நாள் அல்ல என்ன செய்வானா, தலை மூலமாக காஃபிர்கள் மறுமை நாளில் வருவார்கள். அவங்க அப்படிதான் நடப்பாங்க, தலை மூலமா நடப்பாங்க. யோசிக்க விகாரமா இருக்கு, எப்படி நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. சஹாபாக்கள் அதான் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தலையால நடப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. நபி சொல்றாங்க, காலால நடக்க வச்சவனுக்கு தலையால நடக்க வைக்க முடியாமலாம் கிடையாது, அவன் நடக்க வைப்பான். மறுமை நாள் வருவாங்க. அப்படி ஒரு கூட்டம் வரும், காலை தூக்கிக்கிட்டு தலையை மட்டும் வைத்துக் கொண்டு நடந்து கொண்டே வரக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்க பாப்பீங்க. அவங்க யாரும் முடிவு பண்ணிக்கலாம், அவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். இதனுடைய தொடர் செய்திகளாக வரக்கூடிய வாரங்களில் அதனுடைய தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி என்பதையும், நாளை மறுநாள் அசர் தொழுகைக்கு பிறகு 4:30 மணி அளவில் இருந்து இரவு இஷா வரை தர்பியா நிகழ்ச்சி இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த சகோதர சகோதரிகளுக்கு சொல்லி கட்டாயம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.